ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் நேரத்தில் வெனஸ்டே எடுத்த வீடியோ தான். காலையில் நேரத்தில் எந்திரிச்சு உடனே இப்போல்லாம் சுடுதண்ணி வச்சுருவேன். சுடுதண்ணி சூடாக அப்படியே கொஞ்சம் தாகசமினி பவுடர் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் இனிப்பு ஏதாவது செய்யலாம். இன்றைக்கி என்னோடய சிஸ்டர் இல்லா புவனா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இனிப்பு செய்யறதுக்கு இலையடை செய்யலாம். கொஞ்சம் பெலாச்சோளம் இருந்துச்சு, அது உள்ளே பூர்ணமாக வச்சு இலையடை செய்யலாம்னு சொல்லி மாவு எடுத்து 1 கப்பு மாவு, இடியாப்பு மாவு தான். லைட்டாக வறுத்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக வறுத்து அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா இடியாப்பத்துக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறது. அப்புறம் பூர்ணம் ரெடியாக்கணும். உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெல்லம், 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய். இந்த பெலாச்சோளையை சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்து இந்த வெல்லத்தில் போட்டு வறுக்கணும்னா அந்த தண்ணியிலேயே வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிரும். அதில் தேங்காயும் போட்டு இன்னும் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா பூர்ணம் ரெடி ஆயிருச்சு. அதை நல்லா இலையில பரத்தின மாவை நல்லா லைட்டாக எடுத்து சின்ன உருண்டையாக எடுத்து லைட்டாக நல்லா பரத்திக்கணும். இலையில நல்லா ரவுண்டாக பரத்தினதுக்கப்புறம் லேசாக இருக்கணும். மாவு கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. லேசாக பரத்தின அந்த அடை மேலே இந்த பூரணத்தை வச்சு நல்லா மடித்து இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நல்லா சூப்பரான இலையடை ரெடி ஆச்சு. இது எங்கள் ஊரில் செய்வோம் நாங்கள். இதுக்குள்ளே பழம் வச்சு செய்யலாம், சும்மா தேங்காய் வெல்லம் மட்டுமே வச்சு செய்யலாம். வாழை இந்த பெலாச்சோளை வச்சு செஞ்சோம்னா நல்ல மணமாக இருக்கும். பெலாச்சோளைக்கு வெல்லமும் தேங்காயும் சேர்ந்த மணம் இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மணத்துக்கே நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்காக கொஞ்சம் தக்காளி பஜ்ஜி, அதுதான் சீக்கிரமாக செய்ய முடியும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா வணக்கி கடைஞ்சி வச்சுனா தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். சரி, இதையெல்லாம் சாப்பிட்டு மதுரை கிளம்பலான்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். ஊர் சுற்றுறதுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. பருப்பு, கீரை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் 12 மணிக்கெல்லாம் மதுரை போகிற கிளம்பிட்டோம். நாளைக்கு இந்த வீடியோ மதுரை போகிறது அந்த வீடியோ தான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.